கேரளா லாட்டரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்படியே போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 29/7/2025 கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் என்ன நம்ம கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்தலாம். நேற்றுக்கு நம்ம 0-5 ஏசியில் வின்னிங்ஸ் எடுத்திருந்தோம். இன்றைக்கான ரிசல்ட்டு 412. ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஆல் போர்டுக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. 412 ரிசல்ட்டு இன்றைக்கி சி போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. வீக்லி சார்ட்டில் 7 அல்லது 1ஆம் நம்பர் எடுத்தோம். இதில் 1ஆம் நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்த 4 நம்பர்ஸில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டில் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அருமையான ஒரு நியூஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம பார்த்து கொடுத்த நம்பர்ஸில் நமக்கு வந்து 12ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம 29/7/2025 கசிங்க பார்க்கலாம். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நம்ம கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திரு டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுடு நம்பர் கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபுடு 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 31 வரைக்கும் வந்து ஆஃபர் ஓடிட்டுருக்கு. 32,000 வின்னிங் மேலே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 36,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து 70 ரூபா டிக்கெட் வந்து நீங்கள் ப்ளே பண்ண மாதிரி தான் இது வந்து வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபரு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான். 70 ரூபா டிக்கெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தபடி 4 டிஜிட்டல் 90 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபுடு 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முடியாது வந்து நம்பரை வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நான் மெத்தட்ஸ் மாதிரிலாம் எப்பயும் போல் ஒரே மெத்தட்ஸ் தான். ஓகே, நேற்று போட்டோம் 2 நாளாக வின்னிங்ஸ் கொடுத்து அதே மெத்தட்ஸ் 409 455. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸ் தான் நம்ம வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். 409 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 409 கொடுக்குறோம். இதில் ரூட் ஆப்ஷன் கொடுக்குறோம். இதுக்கு 409 ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5, 9க்கு பவர் 4 இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்சது நமக்கு 9 அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர். ஓகே, 9 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 409 455 இந்த ரிசல்ட் வச்சு எடுக்கல. நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 433 789 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எதை எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, முதலுக்கு 3 நம்பர்ஸ் வச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 433 கொடுக்குறோம். ரூட் ஆப்ஷன் கொடுக்குறோம். இது ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். 988. ஓகேவா, 988. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நமக்கு 0 கிடச்சிருக்கு. அப்படி இல்லைனா 7 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 433 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 954 960 இருக்குது. நம்ம முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 954. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 954 ரூட் ஆப்ஷன் 988 கூட நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படி இல்லைனா 1 6 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம ஃபுல் பவர் பண்ணணும் மறந்துட்டேன். நம்ம 409. ஓகேவா, 409 இதில் லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் 0 அப்படின்னா 1. ஓகேவா, 0 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 954 வச்சுருக்கேன். நமக்கு 0 அப்படின்னா 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 803 045 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 803. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 803 போடுறோம். இதில் ரூட் ஆப்ஷன் கொடுக்குறோம். இது ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 358. ஓகே, 358. இதில் லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் 5 அப்படி இல்லைன்னா 2 5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 803 வச்சு எடுக்கல. நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 469 412 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 469 கொடுக்குறோம். ரூட் ஆப்ஷன் கொடுக்குறோம். இது ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 914. ஓகேவா, 914. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4
4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ். இது வந்து 100% இல்லை 1000 சான்ஸ் கூட வைக்கலாம். என் கணிப்பில் 4 நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த மெத்தட்ஸ் கம்பல்சரி ஒர்க் ஆச்சுன்னா நாளைக்கு 4 நம்பர் இல்லாமல் ஆட்டமே இருக்காது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எடுத்துருப்போம். இதில் டபுள்ஸ் வந்தாவே கேரண்டியாக அந்த டபுள்ஸ் தான் பாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம வீக்லி சாட்லையும் டெய்லி சாட்லையும் நமக்கு 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்குது. அதனால தான் நம்ம 4 நம்பர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இந்த 4 நம்பர் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா? லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர். ஓகேவா? 4 அல்லது 7 இதில் மெயினாக 4 நம்பர் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 469 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 நம்பர் சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வேறு போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அது 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம 9 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? 0 2 நாளைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நம்மளே அடுத்தபடியே நம்ம இன்னொரு ஆள் போடுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி சாட் வச்சு எடுக்கிறேன். வீக்லி சாட்லேயும் நம்ம ஆல்ரெடி இன்னொரு சேனலில் போட்டுப்போம். புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தெரியாது அந்த சேனலை பற்றி. ஓகேவா? நான் வந்து இதுலேயே நான் வந்து கொடுத்துறேன். ஓகேவா? நம்ம வந்து 409 455 இதில் வந்து வீக்லி சாட்டில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கோம். எப்பயும் போல் நம்ம இந்த டால் இருக்க 3 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? 409 வச்சு நம்ம ஆள் போர்டு இன்னொரு நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 409 கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 344. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் தான் நோட் பண்ணிக்கிறோம். 9 அப்படி இல்லைன்னா 6 9 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 409 வச்சுட்டு நமக்கு 9 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9ஆம் நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 433 789. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 433. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 433 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் அப்படி இல்லைன்னா 5 9 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 433 கிடைக்குது. 9 அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 954 960 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர் 954. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 954 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 0 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 954 வச்சுட்டு நமக்கு 9 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 803 045 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 803. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 803 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 கூட நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 2. ஓகே, 9 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 803 வச்சு அடிக்கல நமக்கு 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்துருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 469 412 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 469 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 469 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 கூட இல்லை நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 5. ஓகே, 9 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 469 வச்சு அடிக்கல நமக்கு 9 அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. 9ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து கேரண்டியாக 4ஆம் நம்பர் வரத்துக்கு ஆல் போர்டில் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் வச்சு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நாளைக்கு நான் ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 9ஆம் நம்பர் அடுத்து எடுத்தோம் 9 அல்லது 5ஆம் நம்பர் எடுத்துட்டோம். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் 5ஆம் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துங்க. ஏன்னா வீக்லி சாட்டில் 8க்கு 5ங்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம 5ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். 9ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் 45 54 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 49 94 இந்த 4 நம்பர்ஸ்லேயே வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த 75 57 97 97 79 இந்த 4 நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு 45 84 49 94 இந்த 4 நம்பர்ஸில் வின்னிங்ஸ் வரணும் தோணுது. ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி யார் வின் பண்ணான்னு பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 412. ஓகேவா, 412. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாப்பனவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து சிங்கிள் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுமித் அவர் பார்த்தீங்கன்னா ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. மதியம் அவர் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டே வரப்பில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குமார்முத்து அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2 அல்லது 1 நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பிசியிலே பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. அடுத்து மாணிக் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 மாணி அவருக்கு 4 5 எடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பி போர்டு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கி அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 2ஆம் நம்பர், ஏ போர்டுக்கு 2 கன்ஃபார்ம் 2 வரும்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 2. ஆனால் ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் போர்டு மட்டும் மாறிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 2 ஏ கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. மழை ஒவ்வொரு நாள் நான் வந்து கமெண்ட் படிக்க மறந்துடுறேன். ஏன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா பார்க்குறனால கொடுத்த நம்பர் மறந்துடுறேன். நம்பர் படிக்கலாம் வருத்தப்படாதீங்க. ஓகேவா, நான் வந்து ஏழுமனே வந்து கசிங்க சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஓகேவா, மிஸ் ஆகிடுது ஒரு டைம். நம்ம தள்ளும்போது அப்படியே தெரிய மாட்டேங்குது, அதனால் மிஸ் பண்ணிடுறோம். அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டுக்கு 9 நாள் எடுத்துருக்காப்புல. ஏ போர்டுக்கு தான் 4ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு நல்லா தான் கணிப்பு எடுத்துருக்காப்புல. போர்டு மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 2ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 4ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் வந்து அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் மறக்காமல் சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். கமெண்ட் படிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா மறந்துடுவேன் மிஸ்டேக், அதனால் தள்ளும்போது மறந்துடுது. ஓகேவா.